டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ரீசனிங்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் கோடிங் டிகோடிங்கோட பார்ட் 2 வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஏ 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிஏ 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சிஏ 3 அப் டு இஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ டாக் டிவைடட் பை கேட் இதோட வேல்யூவை 7ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு புல் டிவைடட் பை பிக்கோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே நம்பரை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கு டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 15, அடுத்து ஜியோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 டிவைடட் பை கேட்டோட வேல்யூ சியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 3, ஏயோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 20. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே 5 இப்போ 5 கேன்சல் ஆகிடுது. இதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு கிடைக்கிது. அதே மாதிரி தான் எதுக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா புல் டிவைடட் பை பிக், பியோட வேல்யூ 2 இன்ட்டு யூவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 இன்ட்டு எல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 12 டிவைடட் பை பியோட வேல்யூ 16, ஐயோட வேல்யூ 9, ஜியோட வேல்யூ 7. சரிங்களா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 4s are 12, 4 4s, அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணோம்னா 3 இன்ட்டு 3 9, 7 அடித்தோம் அப்படின்னா இங்கே 3 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதோட ஆன்சர் எவ்வளோ வருது 6. இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6. ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டான லாஜிக் மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். மேக்ஸிமம் கொஸ்டின் இந்த மாடலில் தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. மேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 216 எழுதியிருக்காங்க. இப்போ எம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13, ஏயோட வேல்யூ 1, டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 13 இன்ட்டு 20 260. ஹெச்ஏடியோட வேல்யூ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்கே வேல்யூஸ் எழுதியிருக்கும் பாருங்கள். ஹச்சோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ட்டு ஏயோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 20. அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள் 160. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சன்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சன்னோட வேல்யூ 19 இன்ட்டு எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 19, யூவோட வேல்யூ 21, யூவோட வேல்யூ 21, என்னோட வேல்யூ 14. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5586, 5586. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் டி ஈக்குவல் டு 4 அண்ட் கவர் ஈக்குவல் டு 63 தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பேசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, ஓவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா OPQR, M 13, N 14, ஓவோட வேல்யூ 15, வியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வேல்யூ வந்து முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. வியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22 ப்ளஸ் இயோட வேல்யூ 5, அடுத்தது ஆரோட வேல்யூ M 13, N 14, ஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15, பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16, Q வந்து பார்த்தீங்கன்னா 17, ஆரோட வேல்யூ 18. சரியா? இப்போ இதை ஆட் பண்ணுறோம். 3 + 15 18 + 22 எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 + 5 45 + 18 இப்போ எவ்வளோ கிடைக்கும் 63ன்னு கிடைக்கிது. சரிங்களா? அடுத்தது பேசிஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, ஏக்கு வந்து 1, எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19, ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9, எஸ்ஸுக்கு மறுபடியும் 19. அப்போ 38 40 41 50. சரிங்களா? ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ ஆன்சர் 50. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் செட் அண்ட் கோட் அல்ஜிப்ரா ரிட்டர்னஸ், அல்ஜிப்ராவை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ஏயோட நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, அடுத்து எல்லுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் கே, சரிங்களா? ஜிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஹச்,
ஈக்கு ப்ரீவியஸ் லெட்டர் டி. அப்போ எப்படி போகுதுன்னு பாருங்க சீரீஸு. ஒரு நெக்ஸ்ட் லெட்டர் ப்ரீவியஸ் லெட்டர் நெக்ஸ்ட் லெட்டர் ப்ரீவியஸ் லெட்டர்னு போகுது. அப்போ ஜிக்கு பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹச், ஈக்கு ப்ரீவியஸ் லெட்டர் டி, ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி, எம்முக்கு ப்ரீவியஸ் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல், அடுத்து ஈக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எஃப், எஸ்ஸுக்கு டீக்கு ப்ரீவியஸ் லெட்டர் எஸ், ஆருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எஸ், சரியா, ஒய்க்கு ப்ரீவியஸ் லெட்டர் எக்ஸ். அப்போ ஹச்டி பிஎல் எஃப் எஸ்எஸ் எக்ஸ், பி ஆப்ஷன். சரிங்களா. அப்போ ஒரு லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க, செகண்ட் லெட்டருக்கு ப்ரீவியஸ் லெட்டர். அப்போ +1 -1 +1 -1 போகுது. சரிங்களா, செகண்ட் ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். In a certain code, range is coded as 1 2 3 4 5 and random is coded as 1 2 3 6 7 8. இப்போ இங்கே RANக்கு சேம் கோட் இருக்குது 1 2 3 1 2 3. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோக்கான கோடு இது உள்ளேயே இருக்குது. எம்முக்கான கோடு என்ன 8, எம்முக்கு 8. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கான கோடு 2, எண்ணுக்கான கோடு 3. அடுத்தது ஜி எங்கே இருக்குது ரேஞ்சில் 4. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்கான கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7. சரிங்களா, சரி, ஓக்கான கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7. அப்போ 8 2 3 4 7, பி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பாருங்க FGHI அடுத்த லெட்டர் ஜே. எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது. அப்போ இங்கே நெக்ஸ்ட் லெட்டர் ஏ. இப்போ ஜேஏ ஜேஎன் 2 இருக்குது. அடுத்ததை கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க FG, எஃப்க்கு நெக்ஸ்ட் லெட்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி. அடுத்தது ஹச்சுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ. சரிங்களா, அப்போ நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆல்ரெடி எழுதிட்டோமா. அப்போ நெக்ஸ்ட் லெட்டர் என்னவா வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கே. புரியுதுங்களா. அப்போ JAK, FG இதோட ரிவர்ஸ் தான் இது. சரிங்களா, அடுத்து ஜிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஹச், அதோட ரிவர்ஸ் தான் இது. புரியுதுங்களா. சரி, இப்போ ஆன்சர் JAK. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் கிவ் இஸ் கோடட் as 5137 அண்ட் பேட் இஸ் கோடட் as 924. அப்போ கேட்டுக்கு கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜியோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அடுத்து ஏயோட கோடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2. டியோட கோடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. ஈயோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ 5 2 4 7, சி ஆப்ஷன். ரொம்ப சிம்பிள் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இங்கே Z = 52 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Z = 52னா என்ன அர்த்தம்? Z வந்து பார்த்தீங்கன்னா 26வது லெட்டரு, இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா 52. அப்போ ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 2. சி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெட்டர், இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா 6. டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20th லெட்டர், இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா 40. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 + 6 8, 8 + 40 48. அப்போ பேட்டுக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. 2 × 2 4 + 1 × 2 2 + 2 × 20 40. அப்போ இங்கே ஆன்சர் 46. சரிங்களா. இப்போ டி ஆப்ஷன். புரியுதா, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது if humble is given by the code EHLUBM, what does the code education mean கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஹச்சுக்கு முன்னாடி ஈயை கொண்டு வந்துட்டாங்க, யூக்கு முன்னாடி எல்லை கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் EHLU. பிக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்முக்கு முன்னாடி பிஏ கொண்டு வந்துட்டாங்க, பிஎம்னு எழுதியிருக்காங்க. இப்போ எஜுகேஷனை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் ஈக்கு முன்னாடி என்ன கொண்டு வர போகிறோம், NE, அடுத்து OD. இப்போ NEOD இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். NEOI இதை எலிமினேட் பண்ணிடலாம். NEDன்னு இருக்குது, இதை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஆன்சர் NEOD. புரியுதுங்களா, டி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், NGCH stands for leaf, then MPQY அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் KLMNOP இப்படி போகும். இப்போ இங்கே பாருங்கள் எண்ணுக்கு என்ன கோடு பண்ணியிருக்காங்கன்னா எல்லு. அப்போ எம்மை விட்டுட்டு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸாக எம் எழுதியிருக்காங்க.
இப்போ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எம்மை எம்முலேருந்து ஆரம்பிக்கிறோம், எல்லை விட்டுட்டு எதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கேன்னு ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த 2 ஆப்ஷனும் எலிமினேட் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், பி கொடுத்துருக்காங்க. பியில் ஓவை விட்டுட்டு என்னன்னு எழுதுகிறோம். இப்போ கேஎன்னு வரணும் நமக்கு ஆன்சர். இப்போ ஆன்சர் பி ஆப்ஷன், KNOW. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் கிளாசிக் கேன் பி ரிட்டன் அஸ் XOZHHRX then child can be written as கேட்டிருக்காங்க. சியோட ஆப்போசிட் லெட்டர் எக்ஸ், எல்லோட ஆப்போசிட் லெட்டர் ஓ, ஏயோட ஆப்போசிட் லெட்டர் இசட், எஸோட ஆப்போசிட் லெட்டர் ஹச், எஸ்ஸுக்கு இங்கே ஹச், ஐக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு, சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ். இப்போ சைல்டுக்கு சிக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு, ஹச்சுக்கு ஆப்போசிட் யாராக இருக்க முடியும் எஸ்ஸு, ஐக்கு ஆப்போசிட்டு ஆர். சரிங்களா? அப்போ XSR எல்லாத்துலேயும் இருக்குது, இது ஒன்றா தான் எலிமினேட் பண்ண முடியும். அடுத்தது பாருங்கள், எல்லுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ, டிக்கு ஆப்போசிட்டு 4வது லெட்டரு W, ரிவர்ஸில் 4வது லெட்டர் W. இப்போ நீங்கள் ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணணுன்னா எல்லாத்துலேயும் XSRO காமனாக இருக்குது 3 ஆப்ஷன்லேயும். இதை எலிமினேட் பண்ணிட்டோம். அப்போ லாஸ்ட் லெட்டருக்கு மட்டும் ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். டிக்கு ஆப்போசிட்டு Wன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்தது, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ். இதில் பாருங்கள், CDEF, அடுத்தது G, FHJLன்னு இருக்குது. ஜியை விட்டு ஹச் எழுதியிருக்காங்க. அடுத்து ஐயை விட்டுட்டு ஜே எழுதியிருக்காங்க. கேயை விட்டுட்டு எல் எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும், எம்மை விட்டுட்டு என் எழுதணும். இப்போ இந்த 2 ஆப்ஷனும் எலிமினேட் ஆயிடுச்சு. அடுத்தது ஆரா யூவான் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இங்கே ஆர் இருக்குது, கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெட்டர்னு போகிறப்போ யூ தான் வரும், இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஐ ஜே கேயை விட்டுட்டு எல் எழுதியிருக்காங்க. எம் என்னை விட்டுட்டு ஓ எழுதியிருக்காங்க. அடுத்து பி கியூவை விட்டுட்டு ஆர் எழுதியிருக்காங்க. எஸ்டியை விட்டுட்டு யூ எழுதணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன், GNU. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு எ செட்டன் கோடு ட்ரஸ்ட்டுக்கு வந்து வேல்யூ 103, லவ்வுக்கு வந்து 58. அப்போ கேரிங்கோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ட்ரஸ்ட் TRUST, டியோட வேல்யூ 20, ஆரோட வேல்யூ 18, யூவோட வேல்யூ 21, PQRST. இப்போ எஸ்ஸுக்கு வந்து 17, டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20. ஆட் பண்ணோம் அப்படின்னா 38, 39, 39, 49, 59, 59, 79, 89, 89, 96ன்னு கிடைக்கிது. ஆனால் இங்கே எழுதியிருக்க வேல்யூ என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 103ன்னு எழுதியிருக்காங்க. அப்படி தானே? கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். 20, 38, 39, 59, 59, 66, 76, 96 நம்பர்ஸ் கரெக்டு தானே? டிக்கு வந்து 20, பி எம்மு வந்து 13வது லெட்ரு, என் 14, ஓ 15, பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16, PQRST. சரி, நம்பரை மாற்றி போட்டோம். இது 17, 18, இங்கே 19. எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19. அப்போ நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 98 கிடைக்குது. ஆனால் இவங்க எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா 103. இந்த 103 எப்படி வந்துச்சுன்னா, இதை ஆட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 1 2 3 4 5 5 லெட்டர் இருக்குது. இப்போ 98 + 5 தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லோட வேல்யூ 12, ஓவோட வேல்யூ 15, வியோட வேல்யூ PQRSTUV 21, 22 வியோட வேல்யூ, இயோட வேல்யூ 5. இப்போ 27, 37, 43, 45, 55 ப்ளஸ் 54, சரிங்களா? 54, 15, 20, 42, 54 ப்ளஸ் 1 2 3 4 4 லெட்டர் இருக்குது. அப்போ 58 இங்கே. சரிங்களா? அதே மாதிரி யாருக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேரிங்க்கு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ 3, 1, ஆரோட வேல்யூ எவ்வளவு 18,
ஐயோட வேல்யூ 9, என்னோட வேல்யூ 14, ஜியோட வேல்யூ 7. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள், 52 கிடைக்குது. ப்ளஸ் இதில் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 1 2 3 4 5 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 58. இப்போ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா டி ஆப்ஷன். சரிங்களா? டி ஆப்ஷன். புரியுதா? இப்போ இங்கே டைரெக்டாக உங்களுக்கு என்ன சொல்லல அப்படின்னா ஒன்லி ஆட் பண்ணுற வேல்யூ மட்டும் கொடுக்கல, ப்ளஸ் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 58. அடுத்து பாருங்கள், மீஞ்சூர் இஸ் கோடட் as 423658, டேட் இஸ் கோடட் as 1970. ஹவு கேன் நதுரை, எம்மு கேட்கல, என்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மதுரைன்னு வாசிச்சுட்டு எம்மோட கோடை எடுத்து டக்குன்னு எழுதிடக்கூடாது 4ன்னு. ஏன்னா இங்கே 4ல் ஆரம்பிக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அவங்க எண்ணில் கேட்டிருக்காங்க. எண்ணுக்கான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஈஸியாக எடுத்து போயிடலாம். புரியுதுங்களா? ஏயோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டில் பாருங்கள் 9, அப்போ 3 9. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன். அடுத்தது, இஃப் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் டினோட்டட் பை 527935276118, தென் எத்திக்ஸ் இஸ் டினோட்டட் பை, எத்திக்ஸோட கோடு எங்கே இருக்குன்னு பாருங்கள், ETHICS. சரிங்களா? ஐசிஎஸ்னா 618ன்னு முடியணும். இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது, 618 618. இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு 2 மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக எடுத்துலாம். இங்கே 39 இருக்குது, இங்கே 37 இருக்குது. இப்போ ஈயோட கோடு பாருங்கள் 1 2 3 4 5, 5th கோடு 1 2 3 4 5 3. அடுத்து டீயோட கோடு 3rd. இப்போ 1 2 3 7, 3 7 வரணும். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன், 379618. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் பேட் ஈக்குவல் டு 23, கேட் ஈக்குவல் டு 24, விச் நம்பர் இஸ் டினோட்டட் பை பாய்? பியோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பரு 2, ஏயோடது 1, டீயோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20. இப்போ இது அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. 3 + 20 23. அடுத்து கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 + 1 + 20, இப்போ 24. பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, ஓக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 25. அப்போ 25 30 40 42. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் 38. இஃப் ZGP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வின், தென் WMR ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இப்போ டபிள்யூக்கு இசட்டுக்கான கோடை என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா டபிள்யூ. அப்போ இங்கே எக்ஸு ஒய்யை விட்டுட்டு டபிள்யூ எழுதியிருக்காங்க. 2 லெட்ரு ஒய் எக்ஸை விட்டுட்டு டபிள்யூ எழுதியிருக்காங்க. அப்போ ப்ரீவியஸாக முன்னாடி போயிருக்காங்க. சரிங்களா? அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விக்கு நம்ம ப்ரீவியஸாக முன்னாடி போனோம் அப்படின்னா PQRSTUV. இப்போ 2 லெட்டர் விட்டுட்டு முன்னாடி போனோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா எஸ் 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆன்சர் பி ஆப்ஷன். புரியுதுங்களா? SOP. சரி, நெக்ஸ்ட் 39. A group of letters are given. A numerical code has been given to each letter. These letters have to be unscrambled into a meaning word. Find the code for word so formed from the following. எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்கள் இடம் பெயர்ந்து மாற்றி அமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் இருக்க நம்பர் வைஸாக, இல்லை உங்களால் இதில் நான் கரெக்டாக வேர்டு ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலான்னு பாருங்களேன். இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன இருக்குன்னா 6. 6ஓட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா U. அடுத்து 2 UM, 2ஓட கோடு வந்து பார்த்தீங்கன்னா M. அடுத்து 5th லெட்டரோட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா B. அடுத்து 3க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா E. சரிங்களா? அடுத்தது 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா R. அடுத்தது 4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா N. சரியா? இது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டா அப்படின்னா கிடையாது. அம்பன்னு இருக்கு, கிடையாது. இப்போ அடுத்து பி ஆப்ஷனுக்கு போங்க. பி ஆப்ஷனில் 4th லெட்டருக்கு வந்து கோடு N. அடுத்து 6th லெட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா U. 2nd லெட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா M. அடுத்து 5th லெட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா B. அடுத்து 3rd லெட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா E.
ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஆர். அப்போ நம்பர்னு ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு கிடைக்குது. இப்போ இதோட கரெக்டான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 462531. சரிங்களா? இல்லை இதை நான் ஜம்பிள்டு பண்ணி கரெக்டாக போட்டுருவேன்னா போட்டுருங்க. சப்போஸ் முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆப்ஷனில் இருக்க நம்பர் வைஸாக நீங்கள் அந்த லெட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். If the word examination is denoted by FYBNJOBUJPO, then the word certificate is denoted as. க்கு next letter என்னது? F. E ஓட next letter F. X ஓட next letter Y. A ஓட next letter B. இப்போ அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்டில் C ஓட நெக்ஸ்ட் லெட்டர் D, E ஓட நெக்ஸ்ட் லெட்டர் F, R ஓட நெக்ஸ்ட் லெட்டர் S. சரிங்களா? அடுத்தது பாருங்க MN. அப்போ Tக்கு நெக்ஸ்ட் லெட்டர் U. அடுத்தது IJ. சரியா? இப்போ இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னா அதே ஐக்கு J. புரியுதா? அதுக்கப்புறம் பாருங்க எண்ணுக்கு வந்து இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க MNO நெக்ஸ்ட் லெட்டரு. அதே மாதிரி தான் நம்ம சர்டிஃபிகேட்டுக்கும் எஃப்க்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா G. சரியா? திரும்ப ஐக்கு நெக்ஸ்ட் லெட்டர் J. அடுத்து சிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் D, ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் B, டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் U, ஈக்கு நெக்ஸ்ட் லெட்டர் F. அப்போ DF SU பாருங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். கரெக்டாக ஆப்ஷன்ஸை பார்த்து போடணும். DF SU J. இதில் பாருங்க DF S JUன்னு இருந்துருச்சு. இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். DF S UJ G. இங்கே ஜேக்கு பதில் I இருக்குது, இதை எலிமினேட் பண்ணிடலாம். இப்படி ஒவ்வொன்றா பார்த்து தான் கரெக்டாக போடணும். இப்போ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா B. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு. பெங்களூர் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் 1 2 3 4 2 6 7 8 9. ஹவு ரேஞ்ச் இஸ் ரெப்ரசன்ட்னு கேட்டிருக்காங்க. RANGE உள்ளேயே இருக்குது. அப்போ ஆறுக்கான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8. சரியா? எல்லாமே 8ல் தான் ஆரம்பிக்குது. ஏக்கான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2. என்னோட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. அடுத்தது ஜியோட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. அடுத்தது இயோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா 9. அப்போ 8 2 3 4 9. சி ஆப்ஷன். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். புக் ஈக்குவல் டு 43, பென் ஈக்குவல் டு 35. தேர்ஃபோர் காப்பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. பிக்கான லெட்டர் 2. ஓக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15, இங்கேயும் 15. கேயோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11. 12th லெட்டர் L, 13th லெட்டர் M. சரி, இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 30 41 + 2 43 அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பெண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பியோட லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா KLMNOP. ஓவோடது எவ்வளோன்னு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. அப்போ பிக்கு வந்து 16, ஈக்கு 5, எண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14. அப்போ 30 + 5 35. அதே மாதிரி தான் இங்கேயும் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, ஓக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15, பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16, ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25. அப்போ 25 30 40 56 + 3 59. சரிங்களா? 59. புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து, இன் a certain code medicine is coded as EFMன்னு எழுதியிருக்காங்க. தென் ஹவ் இஸ் கம்ப்யூட்டர் ரிட்டர்னஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆரை முன்னாடி கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் ஆர். இப்போ இதுவும் எலிமினேட் ஆயிடுச்சு. 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்த லெட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ எம்முக்கு என்ன விட்டுட்டு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு எண்ணுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ. அதே மாதிரி ஈக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப். அப்போ டைரெக்டாக RFன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ரிவர்ஸில் வந்திருக்காங்க. இந்த அப்படியே போட்டிருக்காங்க. எண்ணுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க, ஐக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க, சிக்கு நெக்ஸ்ட் லெட்டர், ஐக்கு நெக்ஸ்ட் லெட்டர், டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர், ஈக்கு நெக்ஸ்ட் லெட்டர், எம் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டரை சஃபுல் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் ரிவர்ஸில் நெக்ஸ்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க. இவ்வளோதான் இதோட கரெக்டான கோடிங். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட்டு 44.
if the word stop, pen and near indicate 24, 10, 12, then how will be the word rose be indicated அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இங்கே ஸ்டாப் STOP, அடுத்து பென் அண்டு நியர், இதோட கோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24, 10, 12. சரிங்களா? இப்போ ரோஸுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா STOP, எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19. சரிங்களா? டீயோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20. ஓவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15. பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16. சரியா? இப்போ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 இண்டிகேட் பண்ணுது. அடுத்தது பென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. பியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16, ஈயோட வேல்யூ 5, என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14. நெக்ஸ்ட் நியர், இது வந்து பென்னு. அடுத்து நியர், எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14, அப்புறம் இ வந்து பார்த்தீங்கன்னா 5, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1, ஆரோட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கு அப்புறம் Q 17, ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மீன் பண்ணுது. சரிங்களா? சரி, இப்போ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 × 3 12ன்னு எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே அதே 4 லெட்டர் தான் 24ன்னு மென்ஷன் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ இங்கே பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது நியூமரிக்கல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். 16 + 14 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30, 30 + 5 35ன்னு கிடைக்குதுங்க நமக்கு. சரிங்களா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா 19, 20, 39, 49, 54, 54, 60, இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70ன்னு கிடைக்குது. அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14, 15, 20, 14, 15, 20, 20 + 18 38ன்னு கிடைக்குது. சரியா? 38ன்னு கிடைக்குது. இங்கே இருக்கிற நியூமரிக்கல் நம்பருக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இல்லை. சரிங்களா? அப்போ எதை வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இதில் ரொம்ப சிம்பிள், AEIOU வவ்வல்ஸ் லெட்டரை எடுத்துக்குவோம். ஓவோட லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15, ஆனால் இங்கே எழுதியிருக்கிறது 24. ஈயோட லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5, இது 5, இங்கே 1. சரிங்களா? இப்போ வேறு ஏதாவது வவ்வல்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ வவ்வல்ஸ் மீனிங்கில் 5 × 2 10, இங்கே 6 × 2 12ன்னு போடலாம். ஆனால் இதில் பாருங்கள் 15 × 2 போட்டோம் அப்படின்னா 30ன்னு வந்துடும். சரி, அப்போ இப்போ என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாடலில் எப்படி போட்டாலும் ஆன்சர் வரமாட்டேங்குது. அப்போ பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்க வேர்ட்ஸை ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இந்த லெட்டரை நம்ம பிரித்து எழுத போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்டாப்பு, பென், நியரு, ரோஸ். இப்போ இதில் ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, BCDலாம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இ, அதுக்கப்புறம் FGHIJ KLM இல்லை. அடுத்தது என்ன வந்துருச்சு அப்படின்னா N. அடுத்து O இருக்குது, P, Q இல்லை, R இருக்குது, S இருக்குது, T இருக்குது. இதை தவிர வேறு வார்த்தைகள் வேர்ட்ஸில் லெட்டர்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ இதுக்கு நம்பர் போடுவோம். ஏவோ 1, ஈக்கு 2, எண்ணுக்கு 3, 4, 5, 6, 7, 8 இப்படி நம்பர் போட்டோம். இப்போ நம்ம ஸ்டாப்புக்கு செக் பண்ணி பார்ப்போமே. STOP, எஸ்ஸோட வேல்யூ 7, டீயோட வேல்யூ 8, ஓவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 5. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 9 + 8 எவ்வளோ வரும்? 17. 17 + 7 24. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் இஸ் டினோட்டட் அஸ் 24. பென்னுக்கு செக் பண்ணி பாருங்கள். பிக்கு 5, ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. 5 + 5 10. சரிங்களா? இப்போ நியர் எண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, ஈக்கு வந்து 2, NEA
ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6. இப்போ 7, 10, 12. சரிங்களா? இப்போ இங்கே ரோஸுக்கு நம்ம செக் பண்ண போகிறோம். ஆரோட நம்பர் என்ன அப்படின்னா நம்ம எழுதியிருக்கிறதுல 6. ஓவோட நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7. ஈக்கு வந்து 2. அப்போ 2 + 7 9, 9 + 4 13, 13 + 6 19. புரியுதுங்களா? இது ஒரு புது மெத்தடு. இப்போ இவ்வளோ நாளாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா டைரெக்டாக அல்ஃபபெட்டுக்கு நம்பர் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸை அசெண்டிங்கில், அதாவது டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம நம்பர்ஸ் போட்டோம். அப்போ தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. அப்போ ரோஸோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19. சரியா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் லைஃப் இஸ் கோடட் as 2965 தென் சேவ் இஸ் கோடட் as அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எஸ் இருக்கா அப்படின்னா இல்லை, ஏ இருக்கா அப்படின்னா இல்லை, வியும் இல்லை, இ மட்டும் இருக்குது. இயோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. இப்போ 5ன்னு முடிகிற ஒரே கோடு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9125. சரிங்களா? ஏன் சார் இப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐக்கு 9 கொடுத்துருக்காங்க, இங்கே ஆனால் 9 கோடில் எழுதியிருக்காங்க. அப்போ நம்மளால் டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. இப்போ சப்போஸ் நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்கு வந்து கோடு 5. அப்போ இங்கே 5ன்னு முடிகிற கோடு எது அப்படின்னா இந்த ஈக்கு 5 தான் வரப்போகுது. இப்போ இங்கே ஆன்சர் சி ஆப்ஷன் 9125. சரியா? சரி, நெக்ஸ்ட் ஒன். Assign the number of English alphabet as 1 for A, 2 for B, up to 26 for Z. Find the meaning கொடுத்துருக்காங்க. 7வது லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G, 15வது லெட்டர் O, O, 4th லெட்டர் D. அடுத்தது 13வது லெட்டர் M, 15வது லெட்டர் O, 18வது லெட்டர் R, 14வது லெட்டர் M, N, 9வது லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா I, 14வது லெட்டர் N, 7வது லெட்டர் G. அப்போ குட் மார்னிங் இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க கோடுக்கு வந்த கரெக்டான மீனிங்ஃபுல் வேர்டு குட் மார்னிங். சரிங்களா? சி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் ஏவை ஈனோ டீனோ, பிஏ இ, சிஎஃப், டிஜி, இஜெட்டை வந்து சி அப்படின்னு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ்லி ஹவு வில் ரீரைட் த KHORRன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கேக்கு பார்க்கணும். ஏ வந்து பார்த்தீங்கன்னா BCDலேருந்து, அப்போ அல்ஃபபெட் ஆரம்பிக்கிறதே எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா DEFGHLMNOPQRSTUVWXYZ. இசட்டுக்கு அப்புறம் என்ன லெட்டர் வருதுன்னு பாருங்க. இசட்டை சின்னு அசீவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்கே CBARABC இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ இங்கே திரும்ப ஏபிசின்னு போட்டு பாருங்க. ABCDEFGHLMNOPQRSTUVWXYZ. ஆனால் இசட்டை சின்னு அசீவ் பண்ணதுனால நம்ம ஏபிசின்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கேக்கான வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. கேக்கான லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹச். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹச்சுக்கான லெட்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஹச்சுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இ. அடுத்தது ஓ கொடுத்துருக்காங்க. ஓக்கான லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல். 2 ஓ கொடுத்துருக்காங்க, எல்எல். அடுத்து ஆர்க்கான லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓ, ஹலோ. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன். நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா பி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். இங்கே 2 லெட்டர் இருக்குது, அப்போ இங்கே 2 லெட்டர் சேமாக இருக்குது, கோடும் இங்கே சேமாக இருக்கணும். அப்போ இதை எலிமினேட் பண்ணலாம். மீதி எல்லாத்துலேயும் எல்எல் இருக்குது. இப்போ இதில் 2வது லெட்டர் கண்டுபிடிச்சாலே இதை எலிமினேட் பண்ணிடலாம். கடைசி லெட்டர் ஓ தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ டி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஈஸியாக எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கோடு வந்து இதுதான். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து, an apple cost us 60, a guava cost us 90 and mango cost us 60. How much a pomegranate cost? ஆப்பிளோட விலை 60ன்னு எழுதியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 வவல் இருக்குது.
அதோட வேல்யூ 60. அடுத்து 1 2 3 வவ்வல் இருக்குது, அதோட வேல்யூ 90. அப்போ 2 × 30 தான் 60, 3 × 30 தான் 90. இங்கே பாருங்கள் 1 2 2 வவ்வல் இருக்குது, அப்போ 2 × 30 60. இப்போ இங்கே எத்தனை வவ்வல் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 வவ்வல் இருக்குது, அப்போ 5 × 30 150. ஆன்சர் டி ஆப்ஷன். புரியுதுங்களா? இது ஃபுல்லாக வந்து வவ்வல்ஸ் வச்சு காமன் நம்பர் 30ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஜீப்ரா கேன் பி ரிட்டன் அஸ் 2652181, ஹவு கேன் கோப்ரா இஸ் ரிட்டன் அஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பிஆர்ஏ அப்போ 181. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ண முடியுது. சரிங்களா? அடுத்தது இசட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் நியூமரிக்கல் வேல்யூ 26. சரிங்களா? அப்போ சியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3. அடுத்து இயோட நியூமரிக்கல் வேல்யூ 5. இப்போ இங்கே ஓவோட நியூமரிக்கல் வேல்யூ என்னது 15. சரிங்களா? அடுத்தது பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா பி வந்து 2வது லெட்டர், இங்கேயும் என்ன இருக்குன்னு பாருங்கள் 2. இப்போ நமக்கும் கோப்ராவில் 2. சரிங்களா? அப்போ நம்ம கடைசியில் 2181 2181, ஏன்னா இங்கேயும் 2181, பிஆர்ஏவோட கோடு 2181. அப்போ 3 15 21 21 8 1. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3152181, பி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு 2 இசட் ஈக்குவல் டு 26 அப்படின்னா அவளோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓவோட வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15. டபிள்யூவோட வேல்யூ எவ்வளவு, இஜட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 26, ஒய்யோட வேல்யூ 25, எக்ஸோட வேல்யூ 24, அப்போ டபிள்யூவோட வேல்யூ 23, எல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12. இப்போ இதை ஆட் பண்ணி பார்ப்போம். 15 ப்ளஸ் 23 38, 39 40, 40 ப்ளஸ் 10 50ன்னு வேல்யூ வருது. சரிங்களா? இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்பர் போடுவோமே. எஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th லெட்டர், ஐ வந்து 9th லெட்டர், எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது லெட்டரு 19வது லெட்டர். சரிங்களா? ஹச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் 6, ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7, ஹச் வந்து 8. இப்போ 6, இங்கே வேல்யூ 28 29 30 34 42 தான் கிடைக்கிது. நமக்கு 50 வேணும். இப்போ இதுக்கு வேணால் நம்பர் போட்டு பார்ப்போம். எஸ்ஸுக்கு வந்து 19, எண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14, ஏ 1, கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11, இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. சரியா? இப்போ 19 20 20 இப்படி ஈஸியாக ஆட் பண்ணி பாருங்கள். 19 20 30 35, சரிங்களா? 35 36 40 50. அப்போ யாருக்கு 50 வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேக்குக்கு தான் வருது. அப்போ ஆன்சர் ஸ்னேக். புரியுதுங்களா? அவளோட டோட்டல் வேல்யூ 50. அதே டோட்டல் வேல்யூ யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேக்குக்கு. இப்போ ஆன்சர் சி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 382 இஸ் ரிட்டன் அஸ் 238. சரிங்களா? அப்போ இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து 473 இஸ் ரிட்டன் அஸ் 347 and so on, then which of the following two numbers will have least difference between them அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? யாருக்கு ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு கோடு எழுதணும் அப்படின்னா 347, இதோட கோடு 238. சரிங்களா? முன்னாடி கொண்டு வந்துட்டோம். இப்போ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 962, இங்கே 872. அடுத்தது இங்கே 962 856. அடுத்தது 872 784. சரிங்களா? இப்போ இதில் லீஸ்ட்டு, அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு, 100க்கு மேலே வந்துருச்சு. நீங்கள் கரெக்டாக மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 347 238. இப்போ இங்கே 9 0 1 109 டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 962 872 0
96ல் 87 போச்சு அப்படின்னா 90. சரிங்களா, 90 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 962 856. 12ல் 6 போச்சு அப்படின்னா 6 5 5 0 1. சரிங்களா, அப்போ இங்கே 106 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் 12 8. சரியா, 16ல் 8 போச்சு அப்படின்னா 8 88. அப்போ லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி. சரிங்களா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் ரெட் இஸ் கோடட் அஸ் 6720 தென் green கேன் பி கோடட் அஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ RED சரிங்களா 6720. இப்போ ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டான கோடை எடுக்கணும். சரிங்களா, இப்போ ஈயோட கோடு என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணணும். இப்போ இங்கே 6 வந்து ஆரோட கோடு, 7 வந்து பார்த்தீங்கன்னா ஈயோட கோடு, டியோட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 7. இப்போ 2 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே இருக்குது, இதுலேயே இருக்குது, இதுலேயே இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20க்கு அப்புறம் போகுது, 3rd டிஜிட்டாக வரல. அப்போ எதை எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களே எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஆருக்கு வந்து நம்ம என்ன கோடை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6ன்ற கோடை எடுத்தோம். அப்போ முன்னாடி 6. சரிங்களா, இப்போ ஜிக்கும் என்னுக்கும் கோடு கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஜியோட கோடு என்னவா இருக்கும், என்னோட கோடு என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். இப்போ ஆக்சுவலாக ஆருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ன்றது கோடு, அது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்ட்டு 5 போடுறோம்னு வச்சுக்கோங்க, 4th லெட்டர் தான். இன்ட்டு 5 போட்டால் 20 கிடைக்கும். ஜிக்கு பாருங்கள், இன்ட்டு 20 போட்டோம் அப்படின்னா 16 கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அப்போ எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MNOPQR. இதில் நம்பர் ரிவர்ஸில் போட்டாலும் 1 2 3 4 5ன்னு வருது. ஆனால் நமக்கு ஆருக்கான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6. இப்போ எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றத ஒவ்வொரு இதாக நம்ம மாற்றி மாற்றி பார்க்கணும். எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு RED, இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள் DER. டியோட கோடு 4, ஈயோட கோடு அதாவது ஈயோட லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, ஆருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 15 16 17 18. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் +2 6, இதில் +2 7, இதில் +2 20, அதான் 6720 கோடு. சரிங்களா, அப்போ க்ரீனுக்கு எழுத போகிறோம் GREEN, ரிவர்ஸ் பண்ண போகிறோம் NEERG. N வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14வது லெட்டர் +2 16. அப்போ ஜியோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16. சரிங்களா, அடுத்து இ வந்து பார்த்தீங்கன்னா 5வது லெட்டர் +2 7 7. ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 +2 20. சரிங்களா, ஜி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது லெட்ரு, 6th லெட்டரா, இ 5th லெட்ரு, எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 6th, ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th லெட்டர் +2 9. இப்போ நமக்கு ஆன்சர் 16 7 7 29. அப்போ 16 77 209. சரிங்களா, அப்போ பி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த வேர்ட் ஃபோன் இஸ் கோடட் அஸ் SKRQH, how will radio be coded அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கோட் பண்ணியிருக்காங்க, எஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ பி கியூவை விட்டுட்டு எஸ் எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம ஆருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கோட் பண்ணலாம், எஸ்ஸை விட்டுட்டு PQRS, டீயை விட்டுட்டு யூ. சரிங்களா, ஏன்னா PQRS. இப்போ கியூவும் ஆரை விட்டுட்டு எஸ் கோட் பண்ணியிருக்காங்க, 2 லெட்டரை விட்டு கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ஆருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லெட்டரை விட்டு கோட் பண்ணோம் அப்படின்னா யூன்னு ஆரம்பிக்கிறது ஆன்சர், சி ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். AT = 20, BAT = 40, தென் வாட் வில் பி த ஈக்குவல் டு கேட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஏயோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 20. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 × 20 20. பேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 × 1 × 20. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 40. இப்போ கேட்டுக்கு 3 ×
1 into 20 60 ஆன்சர். சரிங்களா, சி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்கொயர் இஸ் டினோட்டட் பை 19 17 21 1185. அப்போ ரெக்டாங்கிளோட கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ இங்கே ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18வது லெட்டர், இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது லெட்டர்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏ வந்து 1வது லெட்டர். இதில் பாருங்கள் 1 18 5. சரிங்களா, யூ வந்து 21, Q வந்து 17, S வந்து 19. அப்போ ரெக்டாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா R வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18th லெட்டர், E வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th லெட்டர், C வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd லெட்டர், T வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20th லெட்டர். இதை முதல் செக் பண்ணிக்கோங்க. 18 5 320, 18 5 320. சரிங்களா, அடுத்தது A வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1st லெட்டர், N வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14வது லெட்டர். அடுத்து G வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7வது லெட்டர். அப்போ இங்கே 19 இருக்குது, இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதே எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இதில் 53 20 1 இங்கே 14க்கு மாறிடுச்சு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன். இங்கேயே எடுத்துடலாம். N வர 14, G 7, அதுக்கப்புறம் திரும்ப என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், L 12th லெட்டரு, E வந்து 5th லெட்டர். இல்லை இது ரெண்டை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் ஈயை கம்பேர் பண்ணிங்கன்னா இது 6, இது 5. ரெக்டாங்கிளுக்கு ஈன்னு முடியுது. அப்போ அது 5th லெட்டர் டைரெக்டாகவும் நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா, ஏன்னா இது ரெண்டும் ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் மட்டும் வச்சே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். இப்போ சி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் பே ஈக்குவல் டு 28 தென் ஓனோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, ஏயோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25. ஆட் பண்ணோம் அப்படின்னா 28. இப்போ ஓனுக்கு நம்பர் எழுதி ஆட் பண்ணோம் அப்படின்னா 52. சரிங்களா, பி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட்டு A1 C3 F6 J10 O15. இப்போ இதில் பாருங்கள், ஏ பியை விட்டு சி எழுதியிருக்காங்க, டிஇயை விட்டு எஃப் எழுதியிருக்காங்க, ஜிஹெச்ஐயை விட்டுட்டு ஜே எழுதியிருக்காங்க. 3 லெட்டர் விட்டு அடுத்து 4 லெட்டர். KLMNை விட்டுட்டு ஓ எழுதியிருக்காங்க. அடுத்து நம்ம 5 லெட்டர் விடணும். ஓக்கு அப்புறம் PQRSTயை விட்டுட்டு யூ எழுதணும். சரிங்களா, யூ வந்து 21st லெட்டர். அப்போ ஆன்சர் U21. சரிங்களா, ஏ ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட்டு. A London monument is marked as follows: MDCLXVI. வாட் நம்பர் டஸ் இட் ரெப்ரசன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக வந்து நம்பர் கொடுக்குறத விட இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 6. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா LX, MDCLX. சரியா, இதோட ரோமன் லெட்டர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1666. புரியுதா, எல்லாத்துலேயுமே 6 இருக்குது. இது ஒன்று மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரியா, இப்போ 66க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 1000க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா MD. சரிங்களா, 600க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா CLX 66. சரிங்களா, அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1666. இது எல்லாமே ரோமன் லெட்டர்ஸ். சரியா, ரோமன் லெட்டர்ஸ். சரி, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா in a certain code language, if bread is called as butter, butter is called milk, milk is called shirt, shirt is called shoe, shoe is called bicycle, bicycle is called watch, watch is called aeroplane, and aeroplane is called ship, then which of the following indicates time in that language? Time indicate பண்ணுறது எதில் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா watch is called aeroplane. சரிங்களா, watch is called aeroplane. இப்போ ஆன்சர் ஏரோப்ளைன். புரியுதுங்களா, கால்டஸ் மெத்தடில் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் மிஷின் இஸ் கோடட் அஸ் 19 7 9 14 15 20 11, how will you code dangerன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 1 2 3 4 5 6 7, அதே மாதிரி 1 2 3 4 5 6 7. அப்போ ஈயோட கோடு 11. சரிங்களா, இப்போ எம்மோட கோடு 19. இப்போ இதுலேயே டேஞ்சர் எடுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏயோட கோடு என்னவா இருக்குன்னு பாருங்கள், 7 இருக்குது.
சரியா? சியோட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு எண்ணுக்கு கோடு எடுத்து பாருங்கள். எண்ணுக்கு வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டரில் நமக்கு இங்கே எண்ணுக்கு 20. அடுத்து மிஷின் ஏ செகண்ட் லெட்டர், அதுக்கு முன்னாடி 7. சரிங்களா? ஜி இல்லை, இ இருக்குது. இயோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் லாஸ்ட் லெட்டர் 11. சரிங்களா? டேஞ்சரில் லாஸ்ட்டு ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11. அப்போ செகண்ட் லெட்டர் 7 வரணும், எல்லாத்துலேயுமே இருக்குது. அடுத்தது 20 வரணும், அதுவும் இருக்குது. எல்லாத்துலேயுமே 11 இருக்குது. இப்போ எப்படி நம்ம ஆன்சர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட கோடு 24 வருதா இல்லை 25 வருதான்னு கண்டுபிடிச்சா எடுக்கலாம். இல்லை அப்படின்னா டியோட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வருதா அப்படின்றத கண்டுபிடிச்சாலும் எடுத்துடலாம். இப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கொடுத்துருக்காங்களா, சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட கோடு என்னவா இருக்கும் அப்படின்னா 8. 7 8. இது ஏ பி சி. டியோட கோடு அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா 10. இப்போ டி ஆரம்பிக்கிறது 10, ஏக்கு 7. அப்போ அல்ஃபபெட்டோட நியூமரிக்கல் வேல்யூ ஆரம்பிக்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 7 8 9 10. ஈக்கு பாருங்கள் 11 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஃப் 12, ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13. அப்போ இங்கே 13. புரியுதுங்களா? ஜி ஹச்சுக்கான கோடு பாருங்கள், 4th லெட்டர் 14 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் எவ்வளோ வருது அப்படின்னா 14. சரியா? அப்போ அல்ஃபபெட்டு ஏக்கு 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் சி. அடுத்து, இஃப் த வேர்ட் ஃபோன் இஸ் கோடட் அஸ் SKRQH, how will radio is coded as? சரிங்களா? இப்போ தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் அதான் நினைக்கிறேன். இங்கே ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, ஃபோன் இஸ் கோடட் அஸ் அப்படின்ட்டு. சரி, ரைட்டு. இப்போ இதில் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸு, பிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எஸ், பி கியூ ஆர். இதை விட்டு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் எழுதியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்கே ஆருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லெட்டர் விட்டு எழுதணும் அப்படின்னா யூ. இப்போ ஆன்சர் சி ஆப்ஷன். சரி, அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆல்ரெடி கேட்டாங்க. அதே மாதிரி ஜீப்ரா கோப்ரா அதுவும் பார்த்துட்டோம். அடுத்தது, இஃப் த கன்சிக்யூட்டிவ் English alphabets A to N are represented respectively by the integers from 14 to 1. O is represented by 0 and the alphabet P to Z are represented from 1 to 11. சரிங்களா? அப்படின்னா then find the sum of integers represent success ன்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14. சரியா? இப்போ பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13, சி வந்து 12, டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11, KLM என்ன ஆரம்பிக்கிறது, எதில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1ல் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து ஓவை எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0. இதுக்கு அடுத்து ஒரு ஆல்ஃபபெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1லேருந்து -11 வரை எழுத சொல்லியிருக்காங்க. MNOPQRSTUVWXYZ. -1 -2 -3 7 8 9 10 11. சரிங்களா? இப்போ சக்ஸஸ்க்கு எழுத சொல்லியிருக்காங்க. சக்ஸஸோடது வந்து பார்த்தீங்கன்னா -4 ப்ளஸ் யூவோட கோடு -6 ப்ளஸ் சியோட கோடு 12, 2 சி இருக்கு 12, ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. அடுத்தது 2 எஸ் இருக்கு. எஸ்ஸோட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா -4 -4. சரிங்களா? இங்கே -8, இங்கே 10, 24, இங்கே -10. சரிங்களா? இதுவும் கேன்சல் ஆகிடுது. அப்போ 24 -8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 16. சரி, அடுத்தது
ஐஎஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26ன்னு சொல்லியிருக்காங்க. டபிள்யூஏஎஸ் வாஸோட வேல்யூ, இஸோட வேல்யூ 26, வாஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38. அப்போ ஏஆர்இயோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9th லெட்டர், சரியா, 9th லெட்டர். எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி, எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19th லெட்டர், சரிங்களா. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 28. அடுத்து டபிள்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது லெட்ரு, 21. டபிள்யூ 21, டபிள்யூ வந்து 22, டபிள்யூ 22 எக்ஸு ஒய் இசட்டு, அப்படி தான். 23, 24, 25, 26. டபிள்யூ வந்து 23 ப்ளஸ் ஏ வந்து 1, எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19. அப்போ 20 ப்ளஸ் 23 எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43ன்னு கிடைக்கிது. ஆனால் இதோட வேல்யூ எவ்வளோ எழுதியிருக்காங்க அப்படின்னா 38ன்னு எழுதியிருக்காங்க, சரிங்களா. அப்போ இங்கே காமன் திங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் -2, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38னா -5, சரிங்களா. அப்போ ஏஆர்இ அப்படின்றதுக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18வது லெட்டரு, இ வந்து பார்த்தீங்கன்னா 5வது லெட்டரு. அப்போ 6 + 18 எவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. இங்கே வேல்யூ பாருங்கள் 24 கிடையாது. இப்போ எப்படி இதை கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு நமக்கு இருக்க சாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ரிவர்ஸ் ஆர்டரில் செக் பண்ணி பாருங்கள். எஸ்ஸோட வேல்யூ வந்து ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இசட்டுக்கு வந்து 1ன்னு கொடுக்க போகிறோம், சரிங்களா. அப்போ ஏபிசிடிஇஎஃப்ன்ட்டு எம்என்ஓபிக்யூஆர்எஸ். இப்போ எம்முக்கு 13, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14, 15, 16, 17, 18. இப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோம்னா 18, சரியா. அதே மாதிரி இதில் 26, 25, 24, 23, 22, GHIJKLM. இப்போ எம் வந்து பார்த்தீங்கன்னா 14, 15, 16, 7, 18, 19, 20, 21, சரியா. அப்போ இங்கே இசட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. சரி, இப்போ இதில் வேல்யூ வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 12, 11, 10, 9, 8. எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 8, சரிங்களா. இப்போ ஐக்கு வந்து 18, எஸ்ஸுக்கு வந்து 8, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 26. டபிள்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா WXYZ, டபிள்யூக்கு 4, ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, எஸ்ஸுக்கு எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 8, சரிங்களா. ஏக்கு 26, எஸ்ஸுக்கு வந்து 8. அப்போ 30 + 8 38. இப்போ நம்ம ஆருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸில் பார்க்கணும். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 26, ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9வது லெட்டரு, இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22வது லெட்டர். இப்போ 22, 31, 37, 57, சரிங்களா. இப்போ ஆன்சர் சி ஆப்ஷன் 57. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த டேர்ம் விச் டஸ் நாட் ஃபிட் இன்டு த சீரீஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பொருந்தாத உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக்கல் வைஸ் போனீங்க அப்படின்னா 5 + 4, 1 + 4 5, 5 + 4 9. அதே மாதிரி இங்கே +4 போட்டோம் அப்படின்னா 9 + 4 13 இருக்கணும், 13 + 4 17 இருக்கணும். அப்போ ராங்காக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் 15 LS, சரிங்களா. நியூமரிக்கல் வேல்யூவில் +4 + 4 + 4ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 1 + 4 5, 5 + 4 9, 9 + 4 13, 13 + 4 தான் 17. அப்போ தப்பாக இருக்கிறது பி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வில் பி த நெக்ஸ்ட் டேர்ம் இன் BDF CFI DH ஐன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ BCD அடுத்தது என்ன வரப்போகுது இ.
அதே மாதிரி டிக்கு அப்புறம் இயை விட்டுட்டு எஃப் எழுதியிருக்காங்க, ஜியை விட்டு ஹச் எழுதியிருக்காங்க. அடுத்து நம்ம ஐயை விட்டுட்டு ஜே எழுதணும். அப்போ இஜே ஓ. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் லெட்டர். இப்போ ஏபிசிடியில் வழக்கம் போல தான் வந்திருக்காங்க. எக்ஸுக்கு அப்புறம் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள், ஏ எழுதியிருக்காங்க, ஏக்கு அப்புறம் டி எழுதியிருக்காங்க. சரிங்களா? இப்போ எக்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இசட்டை விட்டுட்டு ஏ எழுதியிருக்காங்க. இதில் பி சியை விட்டுட்டு டி எழுதியிருக்காங்க. அப்போ இஎஃப்ஐ விட்டுட்டு நம்ம என்ன எழுத போகிறோம், ஜி. ஆன்சர் சி. சரிங்களா? அடுத்தது, in a certain code language ET is written as 318 and chair is written as 24156. Then how teacher be written in that code ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டீக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டில் டி வந்து 8. இப்போ இங்கே 8 எல்லாமே 8ல் தான் ஆரம்பிக்குது. அடுத்து ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சரில் ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, ஹச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, ஆரோட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6. சரிங்களா? அப்போ ஆன்சர் 8312436. 8312436 பி ஆப்ஷன். அடுத்து 69, ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் டேர்ம் கொடுத்துருக்காங்க. PQRSTUV ஆரம்பிக்கிறது ஒன்று தான். சரிங்களா? VIJ ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி சியை விட்டுட்டு சியிலேருந்து டியை விட்டுட்டு இ எழுதியிருக்காங்க, எஃப்ஐ விட்டுட்டு ஜி எழுதியிருக்காங்க, ஹச்சை விட்டுட்டு ஐ. சரியா? அடுத்து டிஇயை விட்டுட்டு எஃப், ஜியை விட்டுட்டு ஹச், ஐயை விட்டுட்டு ஜே. இப்போ VIJ. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம். இங்கே நம்பர் பாருங்கள் 2, 4, அடுத்து 12. அதுக்கடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்கே 11, 13, 17, அடுத்த நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 11 + 2 13 + 4 17, அடுத்து +6 23ன்னு முடியணும். சரிங்களா? அப்போ 23ன்னு முடிகிறது ஒன்று தான் இருக்குது. இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 2 × 2 4, 4 × 3 12, இப்போ 12 × 4 48, 48 23. சரி, அதே மாதிரி அல்ஃபபெட்டையும் செக் பண்ணிக்கோங்க. ஏக்கு அப்புறம் பிசியை விட்டு டி எழுதியிருக்காங்க, இஎஃப் விட்டுட்டு ஜி எழுதியிருக்காங்க, ஹச்ஐயை விட்டுட்டு என்ன எழுதணும், ஜே எழுதணும். அப்போ 48J 23 பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் வேர்ட் டஸ் நாட் பிலாங் வித் த அதர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இண்டெக்ஸ், கிளாசரி, சாப்டர் இது எல்லாமே புக்குக்குள்ளே இருக்கிறது. சரிங்களா? அப்போ ஆன்சர் புக்கு. ஆக்சுவலாக இது கிளாசிஃபிகேஷன் கொஸ்டின்னு இதில் இருக்குது. சரி, இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆட் ஒன் அவுட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கு. அடுத்து, அக்கார்டிங் டு எ கோட் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் இன் எ கேபிட்டல் லெட்டர் காலம் 1 ஆர் ரிட்டன் இன் ஸ்மால் லெட்டர்ஸ் in column 2. The letter in column 2 are jumbled up. Decode the language and choose the correct code from the given as question அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீட்டோட கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இஇ இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே பாருங்கள் 2 லெட்டராக இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக என்ன கோடு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ என் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், NET. சரிங்களா? இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள், 3 லெட்டர் இருக்குது. அப்போ 3 லெட்டர் கோடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABI. இப்போ ABI எண்ணுக்கான கோடு ஏ தான் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஈக்கான கோடு பி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாது, டீக்கு வந்து ஏ தான் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கம்பேர் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ இதில் பாருங்கள் சவுண்டில் எண் இருக்குது. சரிங்களா? இப்போ நீட்லேயும் எண் இருக்குது. இப்போ 1 2 3 4 5. இப்போ 5 லெட்டர் கோடு என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், 1 2 3 4 5. சரிங்களா? இங்கேயும் 1 2 3 4 5. இப்போ இது 2 கோடில் எண் வேறு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், கிரானியில் இருக்குது, இதில் ON இருக்குது, இங்கேயும் ON இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயுமே இந்த 5 லெட்டர் கோடில் காமனாக யார் இருக்கான்னு பாருங்கள், ஐ இருக்குது, கே இருக்குது. இப்போ இங்கேயும் ஐ இருக்குது, கே இருக்குது. அப்போ என்னோட கோடு வந்து மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ இருக்கலாம், இல்லை அப்படின்னா கே இருக்கலாம். புரியுதுங்களா? எப்படி கம்பேர் பண்ணி எடுக்கிறோம். சரிங்களா?
இப்போ ஐ வரலாம், கே வரலாம். இங்கே நம்ம ஆப்ஷனில் கேவே இல்லை. அப்போ கண்டிப்பாக என்னோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ. இப்போ ஸ்டார்ட் வித் ஐ. சரிங்களா? ஈக்கு வந்து பார்த்தீங்க, இப்போ ஐ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோடுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இடி இங்கே ஏபி இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் ரிப்பீட்டடாக நமக்கு ஆப்ஷனில் ஏஏ இருக்குது. நம்ம ஐயோட கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டே ஐ தான் வருது அப்படின்ட்டு. ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிபி. அப்போ எண்ணுக்கு வந்து ஐஇ, ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டில் 2 இ இருக்குது, பிபி. அப்போ டீயோட கோடு ஏ. இந்த டீயோட கோடு ஏ தான் அப்படின்றத நீங்கள் வேறு எங்கே கன்ஃபார்ம் பண்ணலான்னு பாருங்களேன். என்இடியில் ஒரு இடத்துல தான் டீ இருக்குது. சரிங்களா? கவடியில் டீ இல்லை, சவுண்டில் டீ இல்லை, க்ரெஸ்ஸில் டீ இல்லை, கிரானியில் டீ இல்லை, அட்ரஸ்லேயும் டீ இல்லை. இப்போ டீ இருக்கிறது இங்கே மட்டும்தான். அப்போ நமக்கு டீயோட கோடு கண்டிப்பாக ஏவாக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஏ. புரியுதுங்களா? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொஞ்சம் லைட்டாக ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பிஒய்க்குள்ளே கேட்டால் கோடிங் டிகோடிங் இவ்வளோ தான். உங்களுக்கு கோடிங் டிகோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் நல்லா பார்த்துட்டு போங்க. கோடிங் டிகோடிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஏரியா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.